செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவானைக்காவலில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அம்புலி நீரை என்று தொடங்குகின்ற 16 வரிப்பாடல். சந்தம். தந்தன தான தானன தந்தன தான தானன தந்தன தான தானன தன்னத்தான அம்புலி நீரை சூடிய செஞ்சடை மீதில் தாவிய அம்புலி நீரை சூடிய செஞ்சடை மீதில் தாவிய ஐந்தலை நாக பூஷணர் அருள்பால அம்புலி நீரை சூடிய செஞ்சடை மீதில் தாவிய ஐந்தலை நாக பூஷண அருள்பால அம்புடன் நாவில் பாவது சந்ததமோடி பாதமும் மங்கையினானில் பூஜையும் அணியாமல் அன்புடன் நாவில் பாவது சந்ததம் ஓதி பாதமும் மங்கையினானில் பூஜையும் அணியாமல் அம்புலி நீரை சூடிய செஞ்சடை மீதில் தாவிய ஐந்தலை நாக பூஷணர் அருள்பால அன்புடன் நாவில் பாவது சந்ததமோதி பாதமும் மங்கையினானில் பூஜையும் அணியாமல் பொம்பணி பார பூநூலை வஞ்சியர் மாய சாயலில் வண்டுழலோதி தாழலில் இருகாதில் வம்பணி பார பூநூலை வஞ்சியமாய சாயலில் வண்டுழலோதி தாழலில் இருகாதில் மண்டிய நீல பார்வையில் வெண்துகிலாடை
சேர்வையில் மங்கியே ஏழை பாவியன் அழிவேனோ. மண்டிய நீல பார்வையில் வெண்துகிலாடை சேர்வையில் மங்கிய ஏழை பாவியேன் அழிவேனோ. முருக வம்பணி பார பூன்முளை வஞ்சியர் மாய சாயலில் வண்டுழல் ஓதி தாழலில் இருக்காதில் மண்டிய நீல பார்வையில் வெண்துகிலாடை சேர்வையில் மங்கிய ஏழை பாவியே அழிவேனோ. முருக கும்பனை நீல கோமலை அம்புய மாலை பூஷணி கும்பனை நீல கோமலை அம்புய மாலை பூஷணி குண்டலியாள போஜனி அபிராமி கும்பனை நீல கோமலை அம்புய மாலை பூஷணி குண்டலியால போஜனி அபிராமி கொஞ்சிய வான ஜானவி சங்கரி வேத பார்வதி குன்றதுவார் பொல் காரிகை அருள்பாலா கொஞ்சியவான சாணவி சங்கரி வேத பார்வதி குன்றதுவார் பொன் காரிகை அருள்பாலா கொம்பனை நீல கோமலை அம்புய மாலை பூஷணி குண்டலியால போஜனி அபிராமி கொஞ்சியவான ஜானவி சங்கரி வேத பார்வதி கொஞ்சியவான சாணவி சங்கரி வேத பார்வதி குன்றதுவார் பொற்காரிகை அருள்பாலா செம்பவளாய கூறிதழ் மின்குரமானை பூன்முளை செம்பவள ஆய கூறிகை செம்பவளாய கூறிதழ் மின்குரமானை பூன்முளை தின்புயம் ஆர பூரண
பூரணம் அருள்வோனே. செம்பளவாய செம்பவளாய செம்பவளாய கூறிதழ் மின்குரமானை பூன்முளை தின்புயமாற பூரணம் அருள்வோனே. செந்தமிழ் பாண பாவலர் சங்கிதழாழை பாடிய தென்திருவானை காவுரை பெருமாளே. செந்தமிழ் பாண பாவலர் சங்கீத யாழை பாடிய தென்திருவானை காவுரை பெருமாளே. செம்பவள ஆய செம்பவளாய கூறிதழ் மின்குரமானை பூன்முளை தின்புயமாற பூரணம் அருள்வோனே. செந்தமிழ் மான பாவலர் சங்கீத யாழை பாடிய தென்திருவானை காவுரை பெருமாளே. முருக தென்திருவானை காவுரை பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அம்புலி நீரை சூடிய செம்சடை மீதில் தாவிய ஐந்தலை நாகபூஷணர் அருள்பாலா. நிலவையும் கங்கையையும், அம்புலி என்றால் நிலவு, நிலவையும் நீர் என்றாலே கங்கை, புனிதத்திற்கு கங்கை நீர்தான். கங்கையையும் தரித்துள்ள செஞ்சடை மேல் தாவி நிற்கும் ஐந்து தலை நாகத்தை ஆபரணமாக அணிந்துள்ள சிவபெருமான் அருளிய குழந்தையே முருகா. அன்புடன் நாவில் பாவது பாதமும் சந்ததம் ஓதி அங்கையினால் நின் பூஜையும் அணியாமல் அன்புடனே நாவார பாடல்களால் எப்பொழுதும் உனது பாதத்தை ஓதி உள்ளங்கை கொண்டு உன்னை பூஜிக்கும் ஒழுக்கத்தை மேற்கொள்ளாமல் வம்பணி பாரம் பூன்முளை வஞ்சியர் மாயச் சாயலில் கச்சு அணிந்தும் ஆபரணம் பூண்டும் அணிந்துமாகிய மார்பினை உடைய வஞ்சி கொடி போன்ற மாதர்களின் அழகிலும் வண்டு உடல் ஓதி தாழலில் இரு காதில் வண்டுகள் திரியும் கூந்தலின் சரிவிலும் இரண்டு காதுகளிலும் மண்டிய நீல பார்வையில் வெண்துகில் ஆடை சேர்வையில் நெருங்கிய கருநிற மை
கருநிற மைப்பூசிய கண்களின் பார்வையிலும் வெண்ணிறத்து ஆடையின் சேர்க்கையிலும் மங்கி ஏழை பாவியேன் அழிவேனோ. அறிவு மயங்கி போய், மங்கி என்றாலே அறிவு மயங்கி, ஏழை பாவியேனாகிய அடியேன் அழிந்து போவேனா முருகா என்கிறார் அவருடைய நாதர். கொம்பு அணை நீல கோமலை அம்பு புய மாலை பூஷணி கொம்பை ஒத்த மெல்லிய நீல நிற அழகி தாமரை மலர் மாலையை அணியாக அணிந்தவள். குண்டலி ஆலபோஜனி அபிராமி சுத்த மாயையும் சக்தி விஷத்தையும் உண்டவள் பேரழகி. கொஞ்சிய வான சானவி சங்கரி வேத பார்வதி குளவி மகிழும் ஆகாச கங்கை போல தூய்மை நிறைந்தவள் சங்கரி வேதங்கள் போற்றும் பார்வதி. குன்று அது வார் பொன் காரிகை அருள்பாலா இமயத்தின் நெடிய தவத்தின் பயனாக வந்த அழகிய மாது இன்றளித்த மகனே முருகா. செம்பவளம் ஆய கூர் இதழ் மின் குறமானை பூன்முளை தின்புயம் ஆர பூரணம் அருள்போனே. சிவந்த பவள நிறமான மெல்லிய வாய் இதழ்களை உடையவளும் ஒளி பொருந்தியவளும் ஆகிய புறப்பெண்ணான வள்ளியின் ஆபரணம் அணிந்த உடலை உனது திண்ணிய புயங்களால் நன்கு அணைக்க பூரணமான திருவருளை அவளுக்கு பாலித்து அருளியவனே முருகா. செந்தமிழ் பாவலர் சங்கீத யாழை பாடிய செந்தமிழ் ஞானம் உள்ள பாணர்குல பாவலர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருஞான சம்பந்தர் பாடலுக்கு ஏற்ப இசையுடன் யாழை வாசித்த தென் திரு ஆனைக்காவில் உரை பெருமாளே, அழகிய திருவானைக்காவலில் வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த திருஞான சம்பந்தர் சைவக்குறவர் நால்வரில் ஒருவர். அவரின் தேவார இசை பாட திருநீலகண்டர் அதற்கேற்ப யாழை மீட்டினார் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் கூறியுள்ளார். இதைத்தான் இங்கே அருணகிரிநாதர் அந்த நினைவுகளை கூர்ந்து திருவானைக்காவிலே நடந்ததை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் மிகவும் நேர்த்தியாக. அம்புளி நீரை சூடிய செஞ்சடை மீதில் தாவிய ஐந்தலை நாக பூஷணர் அருள்பாலா அன்புடன் நாவில் பாவது சந்தமும் ஓதி பாதமும் அங்கையினானில் பூஜையும் அணியாமல் வம்பணி பார பூன்முளை வஞ்சிய மாய சாயலில்
வண்டுழலோதி தாழலில் இருகாதில் மண்டிய நீல பார்வையில் வெந்துகிலாடை சேர்வையில் மங்கிய ஏழை பாவியேன் அழிவேனோ. கும்பனை நீல கோமல அம்புய மாலை பூஷணி குண்டலியாள போஜனி அபிராமி கொஞ்சிய வான சாணவி சங்கரி வேத பார்வதி குன்றது வார் பொற்காரிகை அருள்பாலா செம்பவளாய கூறிதழ் மின்குரமானை பூன்முளை தின்புயமார பூரணம் அருள்வோனே செந்தமிழ் பான பாவலர் சங்கீதயாழை பாடிய தென் திருவானை காவுரை பெருமாளே. செந்தமிழ் பான பாவலர் சங்கீதயாழை பாடிய தென் திருவானை காவுரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.